எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சுப்பிரமணியன். நான் தென்காசி மாவட்டம் சங்கங்கோயிலிருந்து வர்றேன். நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் மதிப்பெண் அடிப்படையில் மாநில அளவில் முதல் ரேங்க் எடுத்துருக்கிறேன். இதில் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ 3 ஸ்டேஜஸ் இருக்கிற இந்த எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் என்னோடது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு 5 இயர்ஸ் ப்ராசஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவாக வந்து நம்ம ஒரு எக்ஸாம் படிக்கணும். ஸோ அதில் வந்து மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸை வந்து ஒரு நாளில் கவர் பண்ண நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு 5 நாளும், அடுத்த சப்ஜெக்ட் 5 நாளும் படிக்காமல் என்னால் எவ்வளோவா வந்து ஒரு நாளில் மேக்ஸிமமாக கவர் பண்ண முடியுமோ, ஈவன் ஒரு யூனிட் படித்தா கூட மல்டிபிள் சப்ஜெக்டை கவர் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்புறம் டெஸ்ட் சீரீஸ் வந்து அதிகமாக போட்டு பார்ப்பேன். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து ஒரு கொஷின் பேப்பர் இருக்குது அப்படின்னா, அந்த கொஷின் பேப்பரில் அதுக்கு அந்த ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது அந்த 4 ஆப்ஷனுக்கு ரிலேட்டடான ஃபேக்ட்ஸை அந்த கொஷின் பேப்பரை எழுதி வச்சு அண்டு அதை மொத்தமாக கம்பைல் பண்ணி படிப்பேன். ஒரு ரிவிஷன் மெட்டீரியல் மாதிரி யூஸ் பண்ணுவேன். அண்டு ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 5 நாள் படிக்கிறேன்னா சனிக்கிழமை வந்து ரிவிஷன் பண்ணுவேன். அண்டு ஒரு நாளில் எல்லாமே படிக்கிறதுனால நம்ம வந்து சனிக்கிழமை வந்து அதுக்கும் மாதிரி மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸில் படித்ததே வந்து திருப்பி படிக்க முடியும். ஸோ இதனால் அந்த ஃபாலோ அப் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே. எந்த சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து மறக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து திருப்பி வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அண்டு டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணி ப்ரிலிம்ஸ் வந்து த்ரூ ஆனேன். அண்ட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸில் வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து முழுக்க அப்போலோவில் இன்ஸ்டியூஷனில் கைடன்ஸில் நான் படித்தேன். ஸோ இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த 3 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டில் வந்து ஒன்று வந்து கொஷின் பேப்பர் கொடுத்தோம், இன்னொன்று கொஷின் பேப்பர் கொடுக்காமையும், அப்புறம் இன்னொன்று வந்து டாபிக்ஸ் மட்டும் கொடுத்தும் மாதிரி டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து கொஷின் பேப்பர் கொடுக்கும்போது நம்ம வந்து அதை வந்து எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோ வந்து நோட்ஸ் எடுத்து படிப்பேன். ஸோ அதுக்கும் இப்போ கொஷின் பேப்பர் கொடுக்காம நம்ம எழுதுகிற டெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து எனக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சது. அது வந்து என்னை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் டாபிக்ஸ் வந்து கொடுக்கும்பொழுது அதிலேருந்து நோட்ஸ் வந்து எடுக்கும்போது ஒரு டாபிக்ஸை எந்த மாதிரி வெர்சடைலாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஷெடியூலை வந்து ஒரு டிசிப்ளின்டு ஷெடியூலாக வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா இந்த டைம்னா இந்த டைம் தான் எக்ஸாம். ஸோ நம்ம அதுக்கடுத்து அந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாது. அப்படிங்கும்போது அர்ஜெண்டாக ஒரு எக்ஸாம்னா அதுக்கு இவ்வளோ டைம்னா ஸோ இந்த டைமுக்குள்ளே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் அதை வந்து நான் படித்தேன். ஸோ இது வந்து மைண்ட்ஸு இதை ரோபோட்டிக்காக வந்து வர ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்னால் வந்து அந்த மைண்ட்ஸை வந்து ஈஸியாக கவர் பண்ண முடிஞ்சுது. அண்ட் தென் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு 3 மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து கலந்துக்கிட்டேன். ஸோ இனிஷியலாக வந்து எனக்கும் வந்து இந்த பதட்டங்கள் இதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு குறைகளும் அவங்க சொல்லும் பொழுது அதை கேட்டு என்னால் எவ்வளவு திருத்த முடியுமோ அவ்வளோ திருத்தினேன். ஸோ அதில் பாடி லாங்குவேஜ் இந்த மாதிரி ஒரு பார்ட், அப்புறம் நாலேஜ் பார்ட் தனியாக பார்க்கும்போது டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலு, அப்புறம் வந்து என்னுடைய மேஜர் சப்ஜெக்ட், காலேஜில் படித்த மேஜர் சப்ஜெக்ட், அண்ட் தென் 3ஆவதாக வந்து கரண்ட் இஷ்யூஸ். இதெல்லாம் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வந்து படித்து வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்து அந்த ஒரு ப்ராசஸ், அவங்க கொடுத்த அந்த ஃபீட்பேக் இதெல்லாம் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதன் மூலிமா வந்து இன்டர்வியூ என்னால் பண்ண முடிஞ்சது. ஃபஸ்ட் ஸ்டாப்பும் வந்து கிடச்சிது. என்னுடைய இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் வந்து அப்போலோ எனக்கு என்ன பண்ணது அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் அப்படின்னு கண்டக்ட் பண்ணாங்கன்னா அது இந்த டைம் அப்படின்னு தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ இந்த டேயில் இந்த டைம். ஸோ அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு இந்த நாளுக்குள்ளே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை எனக்குள்ளே க்ரியேட் பண்ணது. அது ஒன்று. 2வது வந்து டெஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருந்ததுனால வேறு மாதிரி வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. 3வது வந்து ஒரு டெஸ்ட் நம்ம எழுதி முடிக்கணும் அப்படின்னா அன்றைக்கி சாயங்காலம் ஒரு 5-5:30 மணிக்குள்ளே நமக்கு வந்து மார்க் வந்து லிஸ்ட்டு வந்துடும். ஸோ அந்த மார்க் லிஸ்ட்டில் நம்ம எந்த ரேங்க்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம ஃபீட்பேக் வாங்கிக்கலாம் சாம் சார்கிட்ட. ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சில இடங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து ஒருத்தங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க, அண்ட் இன்னொரு டெஸ்ட்டுக்கு இன்னொருத்தங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க, அண்ட் 3rd டெஸ்ட் எழுதும்போது வேறு ஒருத்தங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஆனால் அப்போலோவை பொறுத்த வரைக்கும் ஃபீட்பேக் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒருத்தங்க தான் கொடுப்பாங்க, சாம் சார் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து
நம்ம வந்து போன டெஸ்ட்டுக்கும் இந்த டெஸ்ட்டுக்கும் என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கோம், அல்லது எந்த ஒரு மிஸ்டேக் வந்து பர்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க சாரு. ஸோ அதில் வந்து என்ன வந்து கொடுத்தா இவன் வந்து இம்ப்ரூவ் ஆவான் அப்படிங்கிறத இன்புட்ஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ அது இன்னொன்று ஆக்சசிபிலிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் ஹால் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பேப்பரு எல்லாமே இருக்கும். ஈழம் ஹால்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே வந்து ப்ரெசண்ட்டில் கரண்டில் என்ன எக்ஸாம் போய்கிட்டு இருக்கோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம அதில் போய் நம்ம உட்காந்து படிக்கலாம். அது ஒன்று. அண்டு சாரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்சசிபிளாக இருப்பாங்க, கதவு திறந்தே இருக்கும், எப்போனாலும் அவங்க போய் சந்திக்கலாம். ஸோ அதுவும் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல இதாக அமைஞ்சது இந்த ப்ரிப்பரேஷனில். அண்ட் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஆரம்பம் பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டிங் மெத்தடாலஜின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச், அதில் வந்து ஒரு பெப்டாக் இந்த மாதிரி. அப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா முடியும் போது எல்லோரும் மெயின்ஸ் எழுத போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெப்டாக், அதில் நீங்கள் என்ன பண்ணணும், பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. அண்டு இங்கே அப்போலோ சாம்சார் அப்படி மட்டும் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்டு ஒரு ஈவன் இந்த இன்டர்வியூக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்கிற ஒருத்தவங்க கூட நமக்கு இன்புட் கொடுப்பாங்க, எப்படி இருக்கணும். எனக்கெலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சார் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் சார், நீங்கள் வந்து இந்த மாதிரி பெல்ட்டை வந்து இந்த கோடில் கரெக்டாக அவங்களுக்கு மேட்ச் ஆகணும் மாதிரியான இன்புட்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களாக தான் வந்து அப்போலோ வந்து எனக்கு நிறைய கொடுத்துருக்கு. அண்ட் இந்த எல்லா விஷயத்துக்காகவும் அப்போலோவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.